ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான பாதாம் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாதாம் அல்வா நம்ம வெள்ளை சக்கரை வச்சு செய்யாமல் நாட்டு சக்கரை வச்சு செய்யலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: பாதாம் பவுடர் 1 கப் எடுத்துக்கலாம், பால் 1 கப், நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை 1 கப், தேவையான அளவு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக நம்ம நறுக்கிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கப்ப, தேவையான அளவு நெய், ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா அதை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இந்த பாதாம் பவுடர் இது நான் கடையில் வாங்கினேன். நீங்கள் முழுசாக பாதாம் பருப்பு இருக்குன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் பாதாம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு நம்ம தோல் எடுத்தால் தோல் நீக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பால் ஊற்றி மைய அரைச்சிக்கலாம். இது கடையில் வாங்குறதுனால நான் அந்த மாதிரி பண்ணலை. இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. மிக்சியில் நல்லா போட்டுட்டு நம்ம இந்த பால் நான் ரொம்ப காய்ச்சலை வெது வெதுப்பான ஒரு சூடில் எடுத்து இப்போ மிக்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம், நம்ம மொத்த பாலும் ஊற்ற வேண்டாம். இது ரொம்ப வெது வெதுப்பான பால். இந்த பால் கொஞ்சமாக ஊற்றி நம்ம முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம முதல்ல நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பால், அந்த பாலை இந்த மிக்சியில் ஊற்றி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இப்போ மறுபடியும் அதை கலந்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ இந்த பால் பாதாம் பேஸ்டில் பால் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு கொஞ்சம் கட்டி ஆகிற பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம மீடியம்லேருந்து ஹைக்கும் கம்மியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அந்த தண்ணி லைட்டாக சுண்டுற அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகிற பதத்துக்கு வந்த பிறகு நாம் இந்த சமயத்தில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே மறுபடியும் உங்களுக்கு இந்த நாட்டு சர்க்கரை இலகி மறுபடியும் தண்ணி போல் வரும். அதுவும் நல்லா சுண்ட வைக்கணும். நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ பால், பாதாம் பேஸ்ட்டு, சர்க்கரை எல்லாம் ஒன்று போல் கலந்து மிக்ஸ் ஆகி அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டிட்டுருக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம முந்திரி பருப்பும் போட்டுடலாம். நெய்யில் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே இதில் சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹையிலே வச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருந்து கிண்டி விடலாம். அப்போ தான் சீக்கிரமாக அது இதுவாகும். இது நான்ஸ்டிக்குன்றதுனால நமக்கு அடி பிடிக்காது. இங்கே பாருங்கள், இந்த போல் அப்படியே அல்வா போல் வந்துட்டுருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இது நல்லா கிண்டி விடலாம். இந்த சமயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இல்லை நீங்கள் போதும்னு விட்டாலும் பரவாயில்ல. இது நல்லா கொதித்து இந்த பாதாம் பருப்பு நல்லா வேகணும். இந்த பேஸ்ட்டு நல்லா வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டா இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடும். இங்கே பாருங்கள், அல்வா நமக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் நிறைய நெய் கூட சேர்க்கல. மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்தேன். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் வந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம். போதும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.